நான் அமெரிக்காவில் இருக்கேன், 5 நாள் போயிட்டேன், 6 நாள் போயிட்டேன், ஊரை விட்டு ஊர் போயிட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெட்டது நடந்துச்சு, போயிட்டேன், ஏதோ ஒரு நல்லது போயிட்டேன், பெரிய வேல் வச்சிருக்கேன், என்னால் வழிபாடு பண்ண முடியல, நான் மானசீகமாக வழிபாடு பண்ணலாம். அதுக்கும் மேலே என் பக்தி ரொம்ப முத்திடுச்சு, முருகன் மேலே நான் வச்சுட்டு இருக்க பற்று ரொம்ப அலாதி. அப்போ நான் வழிபாடு பண்ணாலும் பரவாயில்லை, வழிபாடு பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல. உங்களோட இறை ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கோ அது பொறுத்து பார்த்தீங்கன்னா பலன்களும் மாறும். அப்போ சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, எதுக்காக கடவுளோட காலை பிடிக்கிறாங்க, எனக்கு இது வேணும். அதுவும் நம்ம மக்கள் எப்படி, பொதுவாகவே எல்லா மக்களும் எப்படி, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும், எனக்கு இது செஞ்சு கொடு முருகா, நான் உனக்கு அது செய்கிறேன். எனக்கு இந்த வருஷம் நான் வீடு கட்டிடணும், அடுத்த வருஷம் நான் மொட்டை போடுறேன், இந்த வருஷம் நான் பாரு கார் வாங்கிடணும், அடுத்த வருஷம் நான் திருத்தணி மலை ஏறி வரேன். கீழேருந்து மலை ஏறி மேலே போகிறதுக்கு இவ்வளோ பெரிய வேண்டுதல், சின்ன பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடை, இப்படி தான் செலுத்துவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எல்லா கடவுளை விட நேர்த்திக்கடன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக தன்னை வருத்தி நேர்த்திக்கடன் செய்யக்கூடிய கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான்.